உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 7 அடி மட்டும் கம்ப்ளீட்டு. இதுக்கு மேலே பெல்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் காங்கிரீட் தான் சிவர் வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துடலாம் நம்ம. வீடியோ கட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ஆஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இங்கே தான் வேலை செய்ய போகிறோம் ஃபுல்லாகவே வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து காட்டிடுறேன். ஸோ 7 மட்டத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து நான் வந்து காட்டிடுறேன். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதை வந்து நம்ம வேலை முடித்தது. இங்கே வந்து நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1 by 1. நம்ம கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து இதை வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ் எல்டி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஹோல்ஸ் போட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். இந்த மாதிரி கேரளாக்களில் நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ ஆசைப்பட்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தான் வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து அப்படியே ஃபினிஷிங் பண்ணி வந்து கட் பண்ணி உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இது வந்து பேக்கப்பில் வெளியே தெரியும். இதை வந்து ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. ஸோ இது வந்து தெரியாத அளவுக்கு உள்ளே வந்து காடி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு. ஸோ அட்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு. சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. ஸோ இதுக்கு வந்து டபுள் செட் வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படின்னு தான் தெரியல. அந்த பக்கம் இருந்து வரா மாதிரியும் இந்த பக்கம் வரா மாதிரியும் இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் போட்டு முடிக்கல. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து கம்பி கட்டி ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க ஃபுல்லாக. இங்கே இருக்கிற கல்லை மட்டும்தான் நம்ம வந்து ஆஸ் பண்ணி மேலே வந்து செட் பண்ண போகிறோம். இது லோடு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அடுத்ததாக வந்து இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து நம்ம மேப்பரில் காட்டின மாதிரி ஒரு சர்க்கிள் அங்கே தான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. இதை வந்து அப்படியே செட் பண்ணி கிளாஸ் போடுற மாதிரி ஐடியாவும் போல் இருக்குது. ஸோ இந்த பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரிக் தான், சிங்கிள் தான். ஸோ அந்த சர்க்கிள் மேலே ஏறினோடனே ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி கேரளாக்களில் வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஆஃபீஸ் டைம் அதுதான். அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்துடும் உங்கள்கிட்ட. இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே வந்து காட்டுறேன். நான் எம்டி பிளேஸ் ஃபுல் கவர் பண்ண போகிறோம் நம்ம.
பர்ஃபெக்டாக இருக்குதா இடம், பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து. நம்ம லுக்கும் சரி, டிசைன்ஸ் எல்லாமே பெயிண்டிங்கோட நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வீடு. ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் ஒரு ஒர்க் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் க்ளீனாக வந்து வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அதேமாதிரி டைமிங்கும் நமக்கு சேவ் ஆகிரும் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு நம்ம குயிக்காக வந்து வேலை முடிய வேண்டிய ஒரு பிரிக்கு தான் அது. நம்ம நார்மல் பிரிக் அப்படி பண்ணோம்னா நமக்கான காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒர்க்கும் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மார்னிங்கில் வெயில் அடித்த உடனே வந்து எவ்வளோ ஒரு கிளியராக வந்து விழுது பாருங்களேன். பார்க்குறதுக்கு கல்லோட கலரு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணுறத விட நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே 7 மட்டும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஏற்றினுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து மோல்டிங் போட்டாங்கன்னா 10 அடிக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாதி இது நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து பெண்டிங்கில் இருக்கிறது இந்த பக்கம் மட்டும்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கில் வந்து பெல்ட் ஓட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடியும். இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து போட வேண்டியதாக இருக்குது. இன்னும் போடணும். நமக்கு வந்து இன்னும் லோடு வரல. இன்றைக்கி லோடு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். இது கவர் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பெயிண்டிங் ஒர்க் ஒன்றும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 அடி மட்டத்துக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டலாக ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 3 அடிக்கு மேலேயும் கம்ப்ளீட் ஆகிருப்போது. பெயிண்டிங் ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஃபுல் ஃபைனல் வந்து டச்சிங் வந்து கிளியராக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 7 அடி மட்டும் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் தான் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் இடம் மட்டும் பெயிண்டிங் வந்து இல்லை நம்மளுது. மற்ற இடம் எல்லாமே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். 7 அடிக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெளியே தான் வந்து பெயிண்டிங் போயிட்டுருக்கு. அதையும் வந்து பார்த்துடலாம். சைடு வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃபுல்லாக. இன்னும் வந்து பேக்கில் ஒன்று இருக்குது. அது முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து கூப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன்.